இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் 8 போட்டு முடிச்சிட்டேன். ஐ ஃபினிஷ் 8 ஓவர் ஹியர். இப்போ வந்து இந்த குறுக்கல்ல கால் போடணும். 1 விட்டு 1 போடணும். 3 போடணும். 2 போட்டிருக்கேன், இன்னொன்று போட்டு காட்டுறேன். See this, we have to make these legs here. 2 I have done, the third one I will do and show you. So I inserted in the white bead. வெள்ளை பீடில் வெள்ளை மணியில் கோத்துருக்கேன். இப்போ இது வந்து 4 கவுண்ட் வரும், அதனால் 3 பீட் ஆட் பண்ணணும். இப்போது இந்த ஒயிட் பீடில் இன்சர்ட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா நான் ஸ்பைரல் பேட்டர்ன் போட்டிருக்கேன். இது வந்து பிளெயினாக போட்டிருக்கேன். இதில் நான் ஸ்பைரல் டிசைன் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ in this I made a spiral design. The other one I just made a normal plain pattern with a single color. Here I used 2 colors and made a spiral pattern. ஸோ இப்போ இங்கே ஒன்று இருக்குது, இங்கே இருக்குது. 2 பீட் இன்சர்ட் பண்ணணும். ஸோ we should insert 2 beads. இப்போ 3 போட்டுட்டேன். லாஸ்ட்டு ஒரு பீட் போட்டு முடிக்கிறேன். ஸோ இது 4 கவுண்டில் பண்ணியிருக்கேன். இப்போ திருப்பியும் நெக்ஸ்ட் லைன் போடுறேன். இதே மாதிரி தான் 1 இருக்குது, 3 போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 3 போடணும், செகண்ட் அண்ட் தேர்டு 2 போடணும், ஃபோர்த்துக்கு ஒரு பீடு மட்டும்தான் போடணும். திருப்பியும் 2. So first you have to add 3 beads, then 2 times 2 beads, and the last time you need to add only 1 bead.
So I have done 1 2 and this will be the last one. இது கடைசி. திருப்பி 2 போடணும். 3 2 2 1 3 2 2 and 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 இந்த லாஸ்ட்டை வந்து I made 3 now. So now this wire, insert inside few more beads and then you need to cut it. Don't cut it directly. After inserting inside few beads only you need to cut it. இப்போ இது முடிஞ்சிருச்சு. வயரை டைரெக்டாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பீட்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இந்த ஒயரையும் நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு முடிக்கணும். இப்போ டாப்புக்கு வரும். இப்போ டாப் இதே மாதிரி இன்னொன்று போட்டு வைக்கணும். See now, insert these wires like how I inserted here. Insert this and then you can cut it. Now I told you to make another one like this and keep ready. So I made another one here. Now we need to join this. Before that you need to take a thick cardboard or a plywood like this. Sunmaker, this is a Sunmaker I got. So you need to cut, keep over this and cut this shape. You need to cut 2 pieces. I have cut 2 pieces here. I have already cut it and I have kept it. So it should be little
smaller than this size, original size. It should be little smaller. Now we need to have this here. Now we need to join this and this. See, 1 2 3 4. After joining 4 sides, 2 sides are open. That last minute you can insert this. Okay, it is not necessary you should insert it now itself. இந்த 1 2 3 4 4 போட்டுட்டு கடைசியாக 2 இருக்கும்போது அது நம்ம இன்சர்ட் பண்ணால் போதும். இப்போ நம்ம இன்சர்ட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறதை பார்ப்போம். So here I have inserted into 2 beads. Now I'm going to add 1 bead. இன்னும் ஒரு மணி கோக்கணும். கோத்துட்டு இதுக்கு நேராக இருக்க 2ல் இன்சர்ட் பண்ணுங்க. நான் இதுக்கு ஒயிட் போடணும்னு பார்த்தேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து ஒரு பீட் இன்சர்ட் பண்ணி இன்டர்செக்ட் பண்ணணும். ஓகே, திருப்பியும் வந்து அடுத்தது 2 பீட்ஸில் இன்சர்ட் பண்ணணும். Next we have to insert in 2 beads, both sides. இப்போ இதே மாதிரி இந்த சைடும் நம்ம 2 பீடில் இன்சர்ட் பண்ணணும். திருப்பி ஒரு பீட் போடணும். நெக்ஸ்ட் ஒரு பீட் எடுத்து இன்சர்ட் பண்ணுங்கள். நல்லா டைட் பண்ணணும். திருப்பி 2 பீடில் இன்சர்ட் பண்ணணும். We have to insert in 2 beads.
ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 கவுண்டில் வரும். All this comes with 6 count. Now this corner has come. Now corner ஒரு பீடில் தான் இன்சர்ட் பண்ணணும். In the corner we have to insert only in one bead. Others all 2 beads. Corner alone is 1 bead. Right, see here everything is 6 count, corner alone is 4 count. So like this we have to do 4 sides. So we finished one side, 2 3 4. இது எல்லாமே 6 வரும். கார்னரில் மட்டும் வரும்போது மட்டும் 4 தான் வரணும். 4 பக்கம் போட்டுட்டு பார்ப்போம். அதாவது இன்சர்ட் பண்ணணும், அதனால் 4 பக்கம் போட்டுட்டு பார்ப்போம். So now if you see I finished 4 sides. 4 பக்கம் முடிச்சிருக்கேன். இப்போ இந்த 2 பக்கம் ஓப்பனில் இருக்குது. இப்போ இது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ள இதே இதே ஷேப்புக்கு. இதை விட கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். திஸ் அலுமினியம் ஃபாயிலில் இதை நான் சுற்ற போகிறேன். I'm just wrapping it with the aluminum foil. பண்ணியாச்சு. So now I'm inserting it inside. இப்போ உள்ள தள்ளி விட்டுறேன். இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம இங்கே பண்ணிட்டு வந்த மாதிரியே இதுவும் போட்டு நம்ம முடிக்கணும். ஸோ இது கார்னரில் இருக்குது, ஒன்று போட்டு முடிச்சுட்டு இதே மாதிரி ஃபுல் சைடும் போடணும். ஸோ now I inserted. Now you have to do the same way. You have to do these 2 sides and complete. We'll complete and see. See, the table is over. Now to this part, to make it strong, you can take a chopstick and insert it. ஸோ இந்த இடம் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுக்காக ஒரு சாப்ஸ்டிக்கை சின்னதாக உடச்சிட்டு அதுக்குள்ளே சொருவி வச்சுட்டு இப்போ உங்களுக்கு கொஞ்சம் இது ஸ்டிஃப் ஆகிடும்.